அன்புள்ளங்களுக்கு வணக்கம். வணக்கம். என்ன ஒரு புல் செட்டப்போடு வந்துட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஜிஎஸ்டியோடைய ஸ்டூடியோக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு. இவர் என்னங்க காரு பொம்மை கிம்மை அப்படியே எங்கள் அப்பா இந்த பக்கம் லைட் இல்லை எது காலையிலங்க லைட் அடிச்சுட்டு இருக்குது. நானே கொஞ்சம் கலராக தெரியும் பாருங்க. பின்னி பெடல் எடுத்து வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் மனுஷன் என்னமோ ஸ்டூடியோ செட்டப் பண்ணிக்கிறாரு. சரி, அவர் கூட வந்தோடனே சரி நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். சரி என்னென்ன பாட்காஸ்ட் பண்ணலான்னாரு. இன்றைக்கி மக்கள் வந்துங்க காசை இப்படி இறைச்சி தான் புது காரை வாங்குறாங்க. அந்த மாதிரி கார் வாங்குறதுல நிறைய ஆணிகள் இருக்குது. அதில் எந்த அணி தேவையான அணி, தேவை இல்லாத அணி, எந்த அணி புடுங்கிறது, நீ புடுங்குற அணி எல்லாமே தேவையில்லாத அணி தான். அது ஏதோ படத்தில் வடிவேல் சொல்லுவாங்க இல்லைங்க, நண்பன் இது பிரின்ஸ்ல அந்த மாதிரி எந்த ஆணி தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பேசலாம். இப்போ ஸ்டார்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாருதி கம்பெனிலேருந்தே போகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க இன்னைக்கு லீடிங்கில் ஸ்டார்டிங் இருக்கிறாங்க. பட் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் வேகனார், ஆல்டோ இதுலாம் நம்ம ஒன்றும் பெருசாக பேச முடியாது. பட்ஜெட்டுக்கு தேவையான ஏசி, பவரோட சென்ட்ரல் லாக்கு, செட்டு, ஸ்பீக்கர், அவ்வளோதான். என்ன தேவையோ தேவைக்குன்னு எல்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த லோ மாடல் காஸ்ட்லாம் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு எடுத்துகிட்டு ஒரு 8-9 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும்போது தான் அந்த பலினோ, ஃப்ரான்ஸு இந்த மாதிரி வண்டி விஷயங்கள் வர்றதுல தான் மக்கள் நிறையா பாதிக்கப்படுறாங்க. இப்போ மெயினான விஷயம் உங்கள் வண்டியில் எடுத்துக்கலாம் ஃப்ரான்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயமே ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் 1.2 லிட்டரு ஃப்ரான்ஸு 9 லட்சம் ரூபா ஆன் ரோடுக்கு, சிக்மாக்கு 890 சம்திங் ஆன் ரோடு 9 வச்சுக்கோங்க. 9 லட்சம் ரூபாய்க்கு சூப்பரான வண்டி. ஒரு 1.2 இன்ஜினு, நல்ல ரிலையபிளான இன்ஜினு, நல்ல சீட்டு கீட்டு A to Z எல்லாமே தேவைக்குண்டானது எல்லாமே கொடுத்துட்றாங்க. செட்டு மேட்டு சீட்டு வர்றதில்ல. சரி ஓகே, அது ஓகே. என்ன அப்படின்னாங்க, இந்த 9 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கும்போது ஒரு சில ஐட்டங்கள் அவங்க கொடுக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம். சரி அது பரவாயில்ல, விட்டுறலாம். 9 லட்சம் ரூபாய்க்கு ஏன்னா பேசிக் மாடல் அவங்க ஒன்று விற்கணும், அதனால நம்ம விட்டுருவோம். 2வது மாடலுக்கு வாங்க, சிக்மா முடிஞ்சோன்னா ஜீட்டா, டெல்டா ஒரு 10 லட்சம் ரூபா, 990 நினைக்கிறாரு. அந்த வண்டிக்கு ஒரு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க முடியாதா நான் கேட்குறேன். ஏங்க அது எவ்வளவு வரும்? 10 லட்சம் பிரிசா பேஸ் மாடலுக்கு இன்ட்ரெஸ்டே கொடுக்காதவனுங்க இவங்க. நான் வேற எல்லா வீட்லயும் சொல்லிட்டு மனசு வருத்தமா இருக்குது. ஏன் அப்படி பண்றீங்க? ஒரு 10 லட்ச ரூபாய் கார்ல பலினோ பேஸ் மாடல்ல பின்னாடி 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், பிரான்ஸ்ல 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். பலினோ பேஸ் மாடல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பேசிக் மாடல்லையே நீங்க அங்க போனீங்கன்னா அது அந்த ஹெட். சரி நான் நினைக்கிறேன்னா சரி இல்லைங்க, பிரீஸை அரினா கீழே இவங்க நெக்ஸாங்க கோட் போட்டிருக்காங்களா எல்லாரும்? இது என்னங்க அந்த அட்டகாசம் படத்துல வண்டி ஓடுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன அரினா அரசு கோட்டு போட்டிருக்காங்களா இல்லை நெக்ஸில் போட்டிருக்காங்களா? அதான் நெக்ஸ். நீங்க கோட்டு போட்டிருக்காங்க, நான் ஏங்க வண்டி அந்த மாதிரிங்க. அதெல்லாம் ப்ரீமியம் கிளாஸ் வண்டி. இப்படி நெக்ஸாங்கிறது இப்படி, அரினாங்கிறது இங்கே இருக்குது. உங்களுக்கு ஆல்டோ, வேகனர். நாங்கள் அதனால ஆல்டோ பற்றி நாங்கள் பேசினோடனே எல்லாமே தேவைக்குண்டான நீ ஷோரூம் எப்படி வேணா வச்சுக்கோ, அது உம்பாடு. எனக்கு கொடுக்குற வண்டியில நாங்க 6,000 கொடுத்துட்டு பின்னாடி இன்ட்ரெஸ்ட் இல்லாம டீ கடையில பெஞ்சு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அட்டுழியமா இருக்கிறோம். இது பலினோ டாப் எண்ட்ல அது என்ன டிஸ்பிளே மேலே எனக்கு டென்ஷன் ஆகும். அதுக்கு ஒரு வென்டிலேட்டர் சீட் கொடுக்கல. அதைத்தான் சொல்ல வரேன். அந்த ஹெட்-அப் டிஸ்பிளே பார்த்து கண்ணில் பார்த்து ஓட்டுற ஆட்கள் ரொம்ப கம்மி. தலைவலிக்குது. அது நானே எனக்கே தலைவலிக்குது. அது என்னன்னாங்க, சில நேரம் நம்ம பார்க்கும்போது தெரியறது இல்லை. நம்ம அதையவே கொஞ்சம் உத்து பார்க்கும்போது என்ன கண்டிப்பா எனக்கு கண்ணு ப்ராக்டிஸ் ஆகல. கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஆர்பி மீட்டர்லாம் ஹெட்அப் டிஸ்பிளே பார்க்க ஆரம்பிக்கிறப்போ கண்ணு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, ரோடு இது இப்படி போகும்போது தலைவலி கொண்டு வந்துருது. இப்படி பார்க்குறோம். இதான் நம்ம மீட்டர் பார்த்து ஓடி காலங்காலமா அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இப்படியே மீட்டர் பார்த்து ஓட்டிட்டோம். அப்புறம் மீட்டர் பார்க்கறது ரொம்ப ரேர். நம்ம 2 கிலோமீட்டருக்கோ 5 கிலோமீட்டருக்கோ இருக்கா தான் நம்ம மீட்டரே பார்க்க போகிறோம். என்றைக்குமே இப்படி பார்த்துட்டே இருக்க முடியும். இது என்னென்னா கரெக்டாக ரோடோட வியூலேயே வந்துடும். எனக்கு ஏதோ ஒரு வண்டி ரொம்ப ரெகுலராக ஓட்டினேன் நான், மகேந்திரா நைனி. அதில் தான் எனக்கு தலைவலிச்சது. அதாவது நேவிகேஷனும் காமிக்குது, இப்படி காமிக்குது, ஆடிக்கிட்டே இருக்குது.
அப்புறம் இந்த மீட்டர் மாறிட்டே இருக்குது. இதுல எல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் அந்த அன்னைக்கு தலைவலி வந்தது எனக்கு. அவங்க கூட கிளாஸ்ல அந்த ப்ரொஜெக்ஷன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இவங்க என்னன்னா தனியாக அது ஒரு கிளாஸ் ஓப்பன் அது இன்னும் ஒரு மாதிரி வந்து நம்மளை வந்து தலைவலி உண்டாக்குதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் 100% குளு சீட் கொடுத்துருந்தா மக்கள் எக்ஸ்போர்ட் மாடலுக்கு சீட் வைக்கிறீங்க, குழு அங்க வந்து ஹீட்டட் சீட்ஸுங்க. ஹீட்டட் சீட்ஸ் வைக்கும்போது குழு வைக்கல. அது தாராளமா நான் என்னன்னா அத ஹெட்சப் டிஸ்ப்ளே புடிங்கி அக்கட வீசிட்டு ஒரு குழு சீட் வைங்க. நம்ம ஊர் வெயிலுக்கு அதுதாங்க தேவை. 100% மக்கள் ஹெட்அப் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணதை 10% யூஸ் பண்ணாங்க. இதே குழு சீட்டை கொடுத்தீங்கன்னா பயன்படுவாங்க. 99% யூஸ் பண்ணுவாங்க, 99%. அதனால் அந்த விலைக்கு அதில் கொஞ்சம் மாத்திரையும் நல்லா இருக்கும். நான் ஃப்ரான்ஸில் நான் சொல்ல ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மின்மினி பூச்சி மாதிரி மின்மினி பூச்சியோட பேக்கில் லைட் எரியுற மாதிரி ஃப்ரான்ஸில் ஒரு ஹெட்லைட் கொடுத்துருக்கேன். அதை யாரா டிசைன் பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பெரிய வச்சிருக்கீங்க. அதனாலதான் நீங்க பேசுங்க, அந்த மாதிரி நீங்க பேசலாம், முழு உரிமை உண்டு. ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நானே ஒரு 2-3 சிம்பிளி விளக்கா தெரியுது. அன்னைக்கு எங்களை கேட்கறவன்ல சொல்லுவேன், 1.2 எடுக்கிறீங்கன்னா டெல்டா போய்க்கிங்க. டெல்டாலாம் அந்த ஹெட்லாம்ப் இருக்குது. டெல்டா ப்ளஸ் போனீங்கன்னா அந்த எல்இடி ரிஃப்ளெக்டர் கொடுத்துருவாங்க. டெல்டா போய்க்கிங்க, ஹெட்லாம்ப் ஆல்டர் பண்ணிக்கலாம். நினைக்கிறோம்னா இவ்வளோ மக்கள் இவ்வளோ பிரச்சனையை சொல்லி துபாயில் ஆக்சுவலாக வந்து கேஸ் போட்டாங்க. கன்சியூமர் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்புக்காக போடப்பட்டு அங்கே ஃபாக் லாம்ப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃப்ரான்ஸுக்கு ஓஇ ஃபாக் லாம்புக்கு. அந்த ஓஇ ஃபாக் லாம்ப் தான் இப்போ இங்கே இந்தியா கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஓஇ ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அழகா இப்படி வைடா இப்படி வந்து இப்படி தெரியுற மாதிரி வச்சிருக்காங்க. அதுவுமே எல்இடி. எங்க கம்பெனிலே கொடுக்குறாங்க. மாட்டிக்கலாம். அதை வந்து ட்ரில் பண்ணி மாட்டுறாங்க. நான் பார்க்கல. 8000 வருதுங்க அது ஃபாக் லாம்ப். 8000 வருது அந்த ஃபாக் லாம்ப். நல்ல பவருங்களா? ஓகேவா இருக்குதுங்க. நான் என்ன நினைச்சேன்னா எனத்துக்குப்பா இத்தனை வேலை, அந்த எல்இடி ரிஃப்ளெக்டர் பிடிச்சி இப்படி தூக்கி வீசிட்டு அந்த டெல்டா ப்ளஸ்ல டெல்டாவில் கொடுக்குறீங்க அந்த ப்ரொஜெக்டர் டூம் இருக்கு அதை வச்சு ஒரு அதில் வந்து ஒரு வார்ம் லைட் வச்சு விடுங்க. இல்லைன்னா ஹேலஜனை வார்ம் லைட் வைக்கலாங்க. ஏன் எல்இடி எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை நீங்கள் எல்இடி கொடுங்க, தப்பு கிடையாது. அது ஒரு 3500 4000 கல்வியோட நிறுத்திக்கங்க. எதுக்கு 5000 போகிறீங்க? மஞ்சளோட கொடுங்க. ஆப்போசிட்ல வரவங்களுக்கு நம்மளுக்கு மலையில ஒண்ணு ஓடு தெரியாம ஆப்போசிட் வரவங்களுக்கு கண்ணை கூசி. அப்பா அன்னைக்கு திட்டுறாரு. அப்பா எஸ்டிலோ அவர் சொல்றாரு, வண்டியோட பரவாயில்ல, என்னடா லைட் ஆன்ல இருக்கு ஆப்ல இருக்கான்னு கூட தெரியுமா மலையிலிங்க. அவர் சொல்றாரு லைட்டை போடுறா, லைட்டை போட கணத்தனா போயிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. லைட்டு போட்டு தப்பா இருக்குது, அசிங்கப்படுத்த சொல்லிட்டு அப்புறம் ரெனால்டு கிட்டுன்னு வந்துச்சுங்க. எங்க திருச்செந்தூர்ல இருந்து சாமி மட்டும் திருட்டன் வந்துட்டு ரெனால்டு கிட்டு வந்துச்சு. ரெனால்டு கிட்ட பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வந்துக்கிட்டு பாவம் எல்இடியோட நிலைமை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து வருத்தத்துக்கு ஒரு விஷயம். அது அப்படி பண்ணணும். அது நான் பர்சனலாக யோசிச்சது. அப்புறம் இவ்வளோதான். இது 2 குறை இல்லைன்னா மீதி எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன பொறுத்து ஓரளவுக்கு இவங்க வந்துட்டு இருக்கலாம். செகண்ட் இருக்கிறது மஹேந்திரா. மஹேந்திரால எனக்கு குறைபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரியர் டீஃபாகர் வைப்பருங்க. மஹேந்திரான்னு இல்லை, பொதுவாக நான் எல்லா பிராண்டையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவு செலவாயிரம் அந்த டீஃபாகர் வைப்பர்ல ஏன் காம்ப்ரமைஸ் பண்றாங்க? ஒரு 1500 2500 ஏன் அப்படி கட் பண்றாங்கன்னு தெரியல. அந்த ரியர் டீஃபாகர் வைப்பர் கண்டிப்பா 5000 மக்கள் கிட்ட கொடுத்துருவாங்க. 5000 10,000 அதுக்கு உண்டான சார்ஜ் கண்டிப்பா கொடுக்கலாம். அது இப்ப தெரியுது இல்லைங்க, ரொம்ப பனிமூட்டமா மழை பெய்யறப்ப அது அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ நீங்க டீஃபாகர் கூட கண்ணாடி வைக்கலாம், வச்சுக்கலாம், திருப்பி லைன் கூட சுவிட்ச் வைக்கலாம். ஆனால் பேக் வைப்பர் வைக்க முடியும். ஓட்ட போட்டு அதுக்கு ஒரு ரொம்ப சிரமம் அது. அப்புறம் அந்த ஜாய்ஸ்டிக் வைப்பாங்க ஓஆர்விஎம்க்கு. ஜாய்ஸ்டிக் என்னன்னா ஆதாம காலத்து வண்டியால இது இப்போ என்ன டெண்டு போய்கிட்டு இருக்குது. கையில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நான் டிரைவர் சைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நான் தப்பாக சொல்ல வரல. அந்த காலத்தில் அந்த ப்ரைஸுக்கு அதான் பண்ண முடிஞ்சது. இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ண முடியும். அப்போ நீங்க ஸ்டார்டிங் பிரைஸே 10 லட்சத்துக்கு மேல வச்சுட்டீங்க அப்படின்றப்போ நானு இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க. ஒரு டிரைவரான அந்த பக்கம் ஜாய்ஸ்டிக் பிடிச்சி என்னால அளவே பார்க்க முடியும். எப்படி இந்த பக்கம் போய் இப்படி கிட்ட அங்க அட்ஜஸ்ட் பண்றப்போ நான் இங்க உட்கார்றது இங்க உட்கார்ந்து பண்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அங்க இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வித்தியாசம் வரும் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஆளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து அதெல்லாம் வந்து கம்பல்சரி பிராண்டு கொடுக்கணும். அதாவது மெண்டேட்டரியா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இது பரவாயில்ல. அந்த குச்சி எல்லாம் இருக்கு தெரியுங்களா? ஆமா, வெறும் கண்ணாடி மட்டும் இருக்கு. கண்ணாடி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பைக் மிரர் மாதிரின்னு வச்சுக்கீங்களா? வெறும் கண்ணாடி அதுவும் இருக்குது. ஆனா இன்னைக்கு நல்லா பார்த்தோம்னா இன்னைக்கு மஹேந்திரா நான் என்ன பர்சனலா பார்த்தேன்னா ஒரு காரை நான் புதுசா வாங்குறேன் சரிங்களா. நான் தான் முதல்ல வாங்குறேன் உங்க காரை. ஆனா எனக்கு நீ ஃபீச்சர்ஸ் கொடுக்கறது இல்லை.
நான் காரை வாங்கிடுவேன், ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த காருக்கு ஒரு அப்டேட் கொடுத்துடுறீங்க, உடனே கொடுத்துட்றீங்க. அப்போ அதே விலைக்கு வேற கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிள் தார் ராக்ஸ், டால்பி அட்மோஸ், சீட்டு முதல்ல வெள்ளை கலர் வாங்கின முறை வாங்கிட்டாங்க, மோசா டக்குனு ப்ரௌன் விட்டுட்டாங்க. அப்புறம் இப்போ டால்பி அட்மோஸ் வரையாமா, டால்பி அட்மோஸ் இதுல. அப்போ வாங்கின உங்களை இனிஷியலா நம்பி வாங்கின கஸ்டமர் என்ன நிலைமை? அது வந்து எனக்கு பர்சனலாக தோணுச்சு ஒரு டைம். நம்ம 700 வச்சிருக்கோம்ல, சில புலம்புவா இருக்குல்ல, அவர் வண்டி வாங்கும்போது 700 வாங்கும்போது இது இல்லை, ரிவர்ஸ் கேமரா கிடையாது, இல்லை ஓரியம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, இப்போ எல்லாமே இருக்குது அந்த வேரியண்ட்ல. அவர் வரை ஒரே வருஷத்துல இன்னொன்று விலையும் கம்மி பண்ணிடுறாங்க இவங்க. மற்ற பிராண்ட்ல விலையை உயர்த்தினா இவங்க விலை கம்மி பண்ணி போடுறாங்க. முதல்ல புக்கிங் லேட்டாக இருந்து இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் டெலிவரியில் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, உடனே கொடுத்துட்றாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த 2-3 மாதத்துல கேட்குறோம், பெருசாக டெலிவரி டிலே இல்லைங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு எல்லா வேலையுமே கிடைச்சிருது. அதுதான் அதில் என்ன தேவையானி தேவையில்லாத அணி, தேவையில்லாத ஆணின்னு பெருசாக மேக்ஸிமம் அவங்க எல்லா வண்டியிலும் குழு சீட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அவங்கள நீ குறைய நான் சொல்ல முடியாது, கொடுத்துட்றாங்க. தேவைக்கு உண்டானது எல்லாமே கொடுத்துட்றாங்க. அந்த காசுக்கு உண்டான என்ஜினியரிங் ரீதியாக பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நிறைய வந்து திங்க் பண்ணி, நீங்கள் ஒன்றும் இல்லை, பேசிக் மாடல் இன்னைக்கு MX-1 3X வருங்க, எல்லாமே இருக்குது இல்லை. ஆமாம், அடிப்படை தேவைக்கு எல்லாமே இருக்குது. வாங்கி அதை செட்டு மட்டும் போட்டீங்கன்னா போதும். செட்டு சீக்கிரம் மேட் அவ்வளோதான். என்ன கூட போல சீக்கிரம் நல்லா தான் இருக்குது. கமலிவர் சூப்பராக இருக்குது, ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க. என்ன ஆகட்டும், XUV 700 பேசிக் ஆகட்டும், எல்லாமே பேசிக் மாடல். எனக்கு ராக்ஸு அதே பேசிக் மாடல் தேவை எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி வந்து ரைட், மகேந்திரா பிரச்சனை இல்லை. 3வது ஐட்டம் வந்து அப்படின்னா ஹுண்டைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸை கொரியன் மேக்கர்ஸ் மாதிரி அள்ளி தெளிக்கிறதுக்கு யாருமே இன்னைக்கு மார்க்கெட்டிங் மாறினதுக்கு காரணமே அவங்க தாங்க. கியா தான், முழுக்க கியா தான் வந்தாங்க. ஆமா, ஒரே ஸ்வைப் என்ன வேணுமோ எடுத்துக்க அள்ளி தெளிக்கிறது. இந்த ஒயர்லெஸ் சார்ஜர், இந்த பேனராமிக் சார்ஜர், பேசிக் மாடலுக்கெல்லாம் ஜென்ரல் கொடுத்தாங்க பாருங்க. மீறு நாளைக்கு நீதான் அது ஒரு விதத்துல பார்த்தாங்கன்னா குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்க. கியா சிரோஸ் பாருங்க, அந்த பட்ஜெட்ல அந்த இன்டீரியர் குவாலிட்டில நம்ம பார்த்தது இல்லை. சிரோஸ் எல்லாம் அடேங்க அப்பா பார்த்தது இல்லை. நீங்க செல்டாஸ் எடுத்துக்கோங்க, அந்த குவாலிட்டில சமீபத்துல நல்ல சஸ்பென்ஷன், நல்ல ஒரு ஸ்பேஸ், உட்கார்ந்து ஓட்டுற அந்த கலரு, அந்த தீம், அந்த கருப்பு பீச் நம்ம பார்த்து பழகி அது ஒரு கிரே கலர் தீம்ல கொண்டு வந்து எல்லாமே சூப்பர். வேரியன்ட் வைஸ் விதவிதமா கலர் கொடுப்பாங்களே. ஆமா, அது வேற ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க நிறைய கொண்டு வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க தேவையுள்ள ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னது அந்த ரியர் டீஃபாகர் வைப்பர், அதை மிஸ் பண்றாங்க கியா. ஆக்சுவலா நீங்க பேசிக் மாடல்ல பாத்தீங்கன்னா ரியர் டீஃபாகர் கூட இருக்காது. ஆமா, அதெல்லாம் பேசிக்ல வேண்டாம், நம்ம பேசிக் பத்தி பேச வேண்டாம், அதுக்கு அடுத்து இருந்தான். ஏன்னா பேசிக் மேல கண்டிப்பா எதுவுமே வராது. இவங்க அடுத்து அவங்க பேர் தான் வைக்கிறாங்க பேசிக் அப்படிங்கிறது. இப்போ அவங்க விட்டுருக்கிற எந்த வண்டி கம்பெனி நீங்கள் எடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு பேசிக்குன்னு ஒரு வண்டி ஒரு ப்ரைஸ் வேணும். அதுக்கு தான் அந்த வண்டி எக்ஸ்ட்ரா ஓடும்போது 5,99,000 ரூபா அந்த வண்டியோட பேசிக் வேணும். டாப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் தண்ணிக்கு. இந்த கியா சிரோஸோட பேஸ் மாடலில் அவ்வளோ பெரிய டச் ஸ்க்ரீனு, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர், அதெல்லாம் கொடுத்தாங்க. பேசிக்ல கேமரா அத்தனை கொடுத்துருக்குறேன். ஒரு ரியர் டீஃபாகர் மட்டும் வச்சிருந்துருக்கலாமே. அப்புறம் உங்களுக்கு அந்த விலைக்கு அவ்வளோதாங்க, 10,40,000 ஆன் ரோடு. அதான் சொல்றேங்க, ஒரு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் கழட்டிட்டு ரியர் டீஃபாகர் வச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்போமே அப்படின்றது தான் என்னோட. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாரை கழட்டிட்டு ரியர் டீஃபாகர் வச்சிருக்கலாம். டீஃபாகர் கரெக்ட் வாசமான வச்சு நம்ம சொல்லிடுறோம். கியாட்ட அடுத்துலேருந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். அவங்க வந்து பெருசாக எந்த ஆணியும் கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் குழு சீட் எல்லாம் வண்டியும் கொடுத்துட்றாங்க, சன்ரூப் இன்ரூப் தேவையானதெல்லாம் கொடுத்துட்றாங்க. என்னென்னா அவங்க ஒரு ஆப்ஷன் வைக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஒருத்தர் வந்து போய் வாங்குறாரு அப்படின்னா டாப் அண்டு, அவருக்கு கம்பல்சரி சன்ரூப் இருந்தே ஆகுது. அதில் அவருக்கு சன்ரூப் வேண்டாம்னு நினைக்கிறாரு. அப்போ இன்னொன்று, ஆனால் எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கிட்ட சொல்றது, நான் சன்ரூஃப்லாம் எடுக்கணும்னு பார்க்குறேங்க, கிடைக்க மாட்டேங்குது. ரோல் ஓவர் ஆக்சிடென்ட்ல சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் கல் இந்த திங்ஸ்லாம் உடஞ்சாலும் உடையிறது கிடையாது. ஆனால் ரோல் ஓவரில் கம்பல்சரி உடஞ்சி போகுது. அவங்க ரோல் ஓவர் இன்சிடென்ட் அப்போ வந்து சேஃபாக இருக்கணும்னு நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க. அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குது. அதனால பிராண்ட் வந்து வித் சன்ரூஃப் வித்தவுட் சன்ரூஃப். இப்போ கிராண்ட் மெட்டாரா பண்ணாங்க பார்த்தீங்களா, சன்ரூஃபோடவும் எடுத்துக்கலாம், அந்த வேரியன்ட் சன்ரூஃப் எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த வேரியன்ட் அப்படி வேணும். இப்போ டாடா கொண்டு வந்துடுவாங்க. எஸ்னா சன்ரூஃப், எஸ் இல்லை அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா கம்பெனியுமே கொண்டு வரணும். அப்புறம் இவங்ககிட்ட இன்னொரு இப்போ ஒரு கெட்ட வழக்கம் இருக்குது. கியாலி உண்டா எல்லா கம்பெனிலையுமே அது இருக்குது. இப்போ கிளாவிஸ் விட்டாங்கல்லங்க,
கெஸ் பண்ணிட்டேன், சொல்லுங்க. டாப் எண்டுன்னு போகும்போது உங்களுக்கு ஆடாஸ் வேணும், அந்த போஸ் சிஸ்டம் வேணும், பேனோரமிக் சன்ரூஃப் வேணும், எல்லாமே வேணும். அப்படின்னா பெட்ரோல் டர்போ மட்டும்தான் கிடைக்கும். ஏன் டீசல் கொடுக்கல? நீங்க என்ன வேரியன்ட் எடுக்கணும் நீங்க முடிவு பண்ண முடியாது, நான் தான் முடிவு பண்ணுவேன். இதுதான் ரியாலிட்டி. 2 லோனத்தோடு இதுதான் வேற ரெண்டாவது இல்லையே, இதுதான் வாங்கி ஆகணும். அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்காது. நீங்க கிளாவிஸோட வேரியண்ட்டை பாருங்க, டீசல் ஆட்டோமேட்டிக்னா ஒரே வேரியண்ட். நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் ஓரியன்டாக எல்லாமே வேணும்னு போன நீங்கள் நல்லா பாருங்க. பேசிக் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோலில் 15 இன்ச் அலாய் வீல்ஸு, டீசல் பண்ணாங்கன்னா 16 இன்ச்சில் ஸ்டீல் வீல்ஸு. இது என்ன கொடுமைங்க. அவங்களோட என்ன சொல்றாங்கன்னா டார்க் அது இருக்கிறனால புரியல, அதான் கேட்குறேன். பேசிக் மாடல் நான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டியது. சரி சொல்லுங்க. அது 14 லட்சம், இது 16 லட்சம், 2 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட கூட வருது. எனக்கு தோணுச்சு, எப்போ 15 இன்ச்சு ஸ்டீல் 16 கொடுத்துருக்கலாம்ல, 10 லட்சம் வண்டிக்கு 15 இன்ச்சு எப்படி போய் போட்டு ஓட்டுறது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. 16 ஸ்டீல் வீல், இப்போ ஸ்டீல் வீல் இருந்துட்டு போகுது, தப்பு இல்லை. ஆனால் 16 இன்ச்சு பேஸ் மாடலே கொடுத்துடலாம்ல, அது 5 கொடுத்து சின்ன வீலை போட்டு அலைவீலை கொடுத்து. ஏன்னா கியா பொறுத்த வரைக்கும் அலைவீலை விட அந்த 5 இன்ச்சு பேக்ரவுண்ட் அலைவீல்ஸோட ஸ்டீல் வீல்ஸுக்கு ஒரு கப்பை போட்டிருப்பாங்க, அது அலை மாதிரியே இருக்கும். கண்டே பிடிக்க முடியாதுங்க. பக்கத்துல போய் ஆட்டி பாத்தீங்கன்னா தெரியாது, பிரமாண்டப்படுத்துவாங்க அதுல கியா. அதான் டீசல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது. டாப் எண்ட் இப்போ உங்களுக்கு அடாஸ் வேணும், HDK ப்ளஸ் தான் போகணும். HDK ப்ளஸ் HDX ப்ளஸ் வேணும் டீசல்னா வாய்ப்பு இல்லை ராஜா, கொடுக்க. அதான் சொல்றேன், நீங்க என்ன வேரியன்ட்லாம் சூஸ் பண்றீங்க, நான் தான் சூஸ் பண்ணேன். தப்பு நீ வாங்கிக்கோ. ஏதோ படத்துல சொல்லுவாங்க இந்த மாதிரி தான், பிரகாஷ்ராஜ் தப்பு அதான் நீ பேசுற, நீ பேசுற அப்படின்ற மாதிரி. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டீசல் டாப் எண்ட் மக்கள் வாங்குறவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த வண்டி நல்ல சேல்ஸ் ஆகும். அடாஸு, இந்த பேனோரமிக் சன்ரூஃப், போஸ் சிஸ்டம், வேற என்ன ப்ளஸ் கொண்டு வந்தாங்க, குழு சீட்டு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும், இப்போ டபுள் வயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படியே டீசல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக டீசல் நல்லா சேல்ஸ் ஆகும். ஆனால் 1 லிட்டர் 1.5 பெட்ரோல் டர்போவில் கொடுத்துருக்காங்க. டர்போ மைலேஜ் கம்மி, 1 லிட்டர் டர்போவே தகிடத்தும் போடும். 1.5 லிட்டர் சொல்லவா வேணும். சரி, பவர் டார்க்கு நல்லா இருக்கும், ஓட்டும்போது நம்மளும் ஓட்டித்தான் பார்த்தா நல்லா இருந்தது. இதெல்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு கியா நிறுவனம் வந்து ஹியூண்டாயை காட்டிலும் என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு எஃபர்ட் போடுறாங்க. நீங்கள் சிரோஸ் எடுத்துக்கோங்க, டால் பை டிசைனு இருந்தாலும் டிரைவிங் டைனமிக் சூப்பராக இருந்துச்சு, ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி லெவல் நல்லா இருந்துச்சு. அடுத்து கிளாவிஸ் எடுத்துகிட்டு வராங்க. கிளாவிஸ் வந்து கேரன்ஸ் என்னெல்லாம் குறையுது அது எல்லாத்தையும் ரிசல்ட் பண்ணி கிளாவிஸ் வந்தாங்க. கிளாவிஸில் என்ன குறை சொன்னா, சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குன்னு சொன்னீங்க, ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, பாடி ரோல் ஜாஸ்தி, ரெண்டையுமே காலி பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. என்ன வேணும்? NVH லெவல் சொன்னேன், NVH குறைச்சிருக்கிறாங்க. அது பயங்கரமா இவங்க ஒர்க் பண்றாங்க. கியா வந்து இந்தியன் பீப்புள் மைண்ட் செட்டை மாருதி ஒரு கடத்துல புரிஞ்சுட்டு அடிச்சா பாத்தீங்களா, அது மாதிரி இவங்க அடிக்கிறாங்க. ஆனா அவ்வளோ ஒரு அழகான அல்கேசர் இருந்த சஸ்பென்ஷன் இப்போ பண்ணாங்க பார்த்தீங்களா, ஜெனரேஷன் அது இதில் மாற்றி குதிரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணி நல்லா இருக்கிற சஸ்பென்ஷனை அந்த மாதிரி வண்டி சூப்பர். வண்டி அருமையாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் கொண்டு முடியல. அது நம்ம 2 பேர் 3 பேர் போய் பார்த்தா ஒரு 6 பேர் போனால் ஓகேவா இருக்குங்க, மேனேஜபிளாக இருக்கும். சரி, அடுத்த கம்பெனி போனாங்களா? டாட்டா. தானே தலைவன் டாட்டாவை பற்றி பேசணும் அப்படின்னா, டாட்டாவில் எனக்கு என்னன்னா ஒரு சில விஷயமெல்லாம் கொஞ்சம் வந்து தரமாக போட்டிருக்கலாமோ அப்படின்றது தான் வருத்தமே வழியே. மற்றபடி ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க கிட்டத்தட்ட கொரியன் ஆட்டோமேட்டிக்ஸ் வராங்க. இப்போல்லாம் பரவாயில்லையே இல்லைங்க. இப்போ வந்துருக்கிற நம்ம ரீசெண்டாக பார்த்தா ஆல்ட்ரோஸ் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக அந்த ஆல்ட்ரோஸ் ஹேரியர் வந்து அதில் வந்து எக்ஸெப்ஷன் ஆகட்டும் நல்லா பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஹேரியர் சஃபாரியிலேருந்து அவங்க நிறைய பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இன்னொன்று ஆப்ஷன்ஸுங்க, நீங்கள் நல்லா பாருங்க, அதில் குறைக்க மாட்டாங்க. பெட்ரோல்னா பெட்ரோல், டீசல்னா டீசல், சிஎன்ஜி வேணுமா சிஎன்ஜி, டர்போ வித் சிஎன்ஜி வேணுமா எடுத்துக்கோ, டர்போ சிஎன்ஜி இல்லாமல் சிஎன்ஜி வித் ஆட்டோமேட்டிக் வேணுமா எடுத்துக்கோ, எல்லாமே ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப வைடா கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாருமே வந்து இந்த சர்வீஸ் ரிலேட்டடாகவும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி ரிலேட்டடாகவும் சொன்னாங்க. பட் அதில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து ரிசல்ட் இந்த வருஷத்தில் தெரிஞ்சிடும். நம்ம கொங்கு பெல்ட்டில் மெயினாக நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. டாட்டாவில் வந்து இன்னைக்கு சர்வீஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் நல்லா போட்டி போட்டுட்டு யார் நல்லா சர்வீஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்குது. அது நல்ல ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். டாட்டாக்கு அப்புறம் மற்றபடி இந்த பெரிய பிராண்ட்ஸ் ஃபோக்ஸ் வேகன் எடுத்துக்கோங்க. ஃபோக்ஸ் வேகன் எடுத்துக்கோங்க, ஒரே வார்த்தை ஒரே சொல்லுதான் என்னை பொறுத்த வரைக்கும், எந்த குறையும் இல்லைப்பா.
ரிவர்ஸ் கேமரா மாற்றுங்க தயவு செஞ்சு. அது ஒன்று தான் மாற்றலாம். அது நீங்கள் செர்மன் பிராண்டுங்கிறீங்க, காருக்கே பேர் போன நாடு அந்த செர்மன். நீங்கள் வந்து இவ்வளோதான் கொடுக்கலாமா எல்லா வண்டியிலையுமே? ஆமாம். இப்போ வந்து ஒரு கோடியாக்கில் தான் பரவாயில்ல. நான் பார்த்த லேட்டஸ்ட்டு கோடியாக்கில் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்குது. மற்றபடி கீழே இருக்கிற எல்லா வண்டியிலையுமே கோடியாக்கில் இருக்க கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு டாடா மகேந்திராவோட ஒரு சப்-4 மீட்டர் காசில் வர கிளாரிட்டி அதை பீட் பண்ணுது. கரெக்ட். நீங்க ஒரு நெக்ஸான் 3XOல ஹை டெஃபினிஷன் கிளாரிட்டி பாருங்க. டியாகோல பாருங்க என்ன கிளாரிட்டி, அது கண்ணாடியாட்டு இருக்குதுங்க. டியாகோல 6 லட்சம் ரூபாய் வண்டிங்க பஞ்சல பாருங்க. அதாவது தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம இந்த கொடியாக்கு இப்படி கம்பேர் பண்ணோம்னா. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரிவர்ஸ் கேமரா அவங்களால கொடுக்க முடியும், ஆனா ஏன் கொடுக்கல அப்படின்ற வருத்தத்தை தெரிவிக்கணும். இல்லைங்க, இதை கழட்டிட்டு வேற வைக்கிறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த 720 அதை கழட்டிட்டு 1080 வச்சிங்கன்னா கூட போதும். 4K 2K கூட வேண்டாம், 1080 வச்சு கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுத்தா போதும். பட் அவங்க பரவாயில்ல, மாடல்ஸ் ரெகுலராக கொடுத்துறாங்க, ஃபியூச்சர்ஸ் ரெகுலராக வந்துடுது. அதுலேயும் ஒன்றும் பெருசாக அந்த குவாலிட்டிக்கான ப்ரைஸை என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து டைகூனியோ குஷாக்கியோ இதெல்லாம் வந்து ஓவர் ப்ரைஸ்னு சொல்ல மாட்டேன். அந்த ப்ரைஸுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அந்த பிராண்டோட வேல்யூவும் அந்த காரோட குவாலிட்டியும் கொடுக்குது. இன்னைக்கு கையிலாக்கு அடிச்சு பிசிறி கொள்ளுது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது 133% ஸ்கோடா வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் வருத்தம் என்ன தெரியுங்களா, Volkswagen விட்டீங்களே. Volkswagen எனக்கு பர்சனலாக Volkswagen டிசைன் பிடிக்குங்க. நீங்கள் எனக்கு ஸ்லாவியாவா விட்டோஸான்னு கேட்டிங்கன்னா விட்டோஸோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆடி A3 மாதிரி. இப்போ நீங்கள் நான் டெராவை ஏன் வெயிட் பண்ணிருக்கேன்னா, செம்ம கிளாஸியான ஒரு டிசைன் வரும் பாருங்க Volkswagen இருந்து. கைலாக் வந்து குஷாக்கோட பேபி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆனா Volkswagen டெரா எடுத்துக்குங்க, அது பாருங்க பயங்கர டைகரோட பேபின்றதை விட அது ஒரு மாதிரி கிளாஸியா அவுட், ரொம்ப பிரம்மாண்டமா ஹிண்டே மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா போக மாட்டாங்க. ஆனா Volkswagen பொறுத்த வரைக்கும் லுக் இன்னைக்கு பாக்குறக்கார 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவுட், நீ போன எடுத்துக்கங்க அவுட்டேட்டா தெரியாது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே. அது ஒரு யூனிக்கான டிசைன், அதை கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்காக வெயிட்டிங். அது வரட்டு வந்துச்சுன்னா ஜெர்மன் காசோட நம்பர்ஸ் அதிகம் இருக்கும். கரெக்ட். அதுக்கப்புறம் மற்றபடி பெரிய கம்பெனி போனோம்னா நம்ம சிட்ரான் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தி பெஸ்ட். இன்னைக்கு ஒரு பட்ஜெட்ல வேணுமா அது வேணுமா, அவங்க என்னன்னா ஆட் ஆன் பேக்கேஜா கொடுக்குறாங்களே. சிட்ரான் தான் இருக்கே தி பெஸ்ட் இன்ஜின்ல. ரைட், உனக்கு 1 லிட்டர்ல நேஷனல் எக்ஸ்பெக்டட் வேணுமா வச்சுக்கோ, ரைட் டர்போ வேணுமா வச்சுக்கோ, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. ஆமாம், இருக்குது, டர்போவும் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அது 2 இன்ஜின் இருக்கு 2 வண்டியில. எனக்கு வருத்தம் அவங்க கிட்ட என்னன்னா, பர்சனலாக நிறைய டீலர்ஷிப் நெட்வொர்க் வரணுங்க. அப்புறம் டீலர்ஷிப் நெட்வொர்க்கு பிராண்ட் சப்போர்ட் பண்ணும். கரெக்ட். டீலர்ஷிப்லாம் நீங்க மட்டும் மோதுறாங்க, வந்துட்டு இருக்காங்க. திருநெல்வேலி வந்துட்டாங்கன்னு எடுத்தது. அப்புறம் ஆஃபர்ஸ் வந்து பிராண்டா கொடுக்கணுங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நல்லா வித்துட்டு இருக்கிற காருக்கு ஆஃபர்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்படின்றப்போ நீங்க சிட்ரான் மாதிரி பிராண்டுக்கெல்லாம் டீலர்ஷிப் லெவல்ல விட பிராண்ட் லெவல்ல இருந்து இந்த ஆஃபர் கொடுங்க, கார்பரேட் ஆஃபர் அது இதுன்னு போட்டு இவ்வளோ நெகோஷியேட் பண்ணி இந்த பெஸ்ட் ப்ரைஸிங்கில் கொடுங்க. அப்போ இந்த பெஸ்ட் ப்ரைஸிங்கில் வரும்போது நான் ஒரு புது பிராண்டுக்கு நம்பி வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு கொடுக்கணும்லங்க. அதை கொடுத்தாங்கன்னா சிட்ரானும் விற்கும். ஏன்னா சிட்ரானில் இன்ஜின் சூப்பர் இன்ஜின், சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு, ரோல் சைஸ் கொடுக்குற சஸ்பென்ஷன். ஆமாங்க, அவங்களோட பேட்டன்ட் வந்து அவங்களோட பிராண்ட் பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் சஸ்பென்ஷன் ரிலேட்டடா. அதே மாதிரி அவங்களோட இன்ஜினுங்க அந்த 1.2 டர்போலாம் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு இஷ்யூ, டீலர்ஷிப் நெட்வொர்க்கை ஒயிட் பண்ணணும், சர்வீஸ் நெட்வொர்க்கை இன்னும் வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்கன்னா பிராண்டோட ரீச் வந்து பெட்டரா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கியா நல்ல போட்டியா இருக்கும். இறங்கினவனே ஒரு ஸ்வீப் பண்ணி வந்தாங்க கியா, அந்த மாதிரி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். கம்பல்சரி அவங்க கியா இறங்கினோடனே எல்லா இடத்துலையும் படப்பட கோயம்புத்தூர் தான் போட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர், அடுத்து சென்னை படப்படன்னு போட்டே வந்தாங்க. அந்த மாதிரி இவங்க படப்படன்னு போட்டே வந்திருந்தாங்கன்னா நல்ல நெட்வொர்க் எனக்கு பெருசாக இருக்கும். பட் வரும், பார்ப்போம். ஒரு சீக்கிரம் இப்போ எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுக்கு அடுத்தது எம்ஜி மாரிஸ் கராச். அதாவது ஜேஎஸ்டபிள்யூவோட இன்டகிரேஷனுக்கு அப்புறங்க பயங்கர அக்ரெசிவாக இறங்கிட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஜேஎஸ்டபிள்யூ வருவதற்கு முன்பு வருவதற்கு பின்புன்னு பிரிக்கலாம். வருவதற்கு முன்பு என்னன்னா எம்ஜிட்ட ஒரு அடமெண்டா இதை தான் நான் தருவேன், இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு. பட் ஜேஎஸ்டபிள்யூ வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படிலாம் போனால் செட் ஆகாது, இந்த காரில் வேணும். ஒன்றும் இல்லை, ZSUV வச்சு வித்துட்டு இருந்தாங்க, நல்ல நம்பர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வின்சர் வந்துச்சு. என்ன ப்ரைஸிங் அது? அது மேபி ஒரு சில பேர் டிசைன் சொல்கிறாங்க, ஆனால் கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கு ஒர்த்துங்க. அது நல்ல சேல்ஸுங்க இன்னைக்கு.
எத்தனை கிட்டத்தட்ட 33% அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் சின்னதா முழுக்க வின்ஸ்டர். அப்புறம் சின்னதா அவங்களுக்கு காமன் டிவி கொண்டு வந்தாங்க. ஆஸ்டரையும் ஹெக்டார்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, மிகப்பெரிய தப்பு டீசல் ஆட்டோமேட்டிக் கிடையாது, அதுல பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். பெட்ரோல் சும்மாவே மைலேஜ் தராது, அது டீசல் ஆட்டோமேட்டிக் தந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் ஆஸ்டர் ஆக்சுவலா ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது, ஜிஎஸ்டிபிள் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்டர் வருது. அதனால வந்து நான் பெரிதும் எதிர்பார்க்கறது ஹைபிரிட்டை கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஹைபிரிட் தரமான காரணம் அது ஆஸ்டர். இப்போ அவங்களோட இது எதை டிஸ்கண்டினியூ பண்ணாங்கல்ல, டர்போவா எதுங்க? ஆமாங்க, ஆஸ்டர்ல பண்ணாங்க. டாப் ஆஃப் த லைன்ல இருந்த டர்போ எடுத்தாங்க. ஏன்னா அந்த வண்டி கிலோமீட்டர் ஜாஸ்தி, மைலேஜ் சிங்கிள் டிஜிட் நேச்சுரல் ஸ்பீட் அவ்வளவுதாங்க தருது. நேச்சுரல் ஸ்பீட் எடுக்கிறாங்களங்க 10 தாண்டில தரதுல. அது இப்போ என்னன்னா, அதுல அந்த வண்டியில குறைன்னு சொன்னா மைலேஜ் மட்டும் தான் சொல்லுவேன். மைலேஜ், NVH நாய்ஸ், பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா வெயிட் ஜாஸ்தி. ஆனா இது மூணையுமே சால்வ் பண்ற மாதிரி ஹைபிரிட் இருக்கும் வந்துச்சுன்னா, அப்ப தாராளமா ஆஸ்டர் ஜஸ்டிஃபைபிள். நீங்க அந்த பேஸ் மாடல் பிரைஸுக்கு அவன் அத்தனை கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில. ஆஸ்டர்ல வண்டி பில்டு பாத்தீங்களா, சாலிடா இருக்கும். டும் அடிச்சீங்கன்னா தும்னு சாதம். ஒண்ணும் இல்லை, இப்போ ரீசெண்டா MG காமெண்ட் மேல ஒரு மரம் விழுந்தது பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ் கூட இருந்தா போடுங்க. இவ்வளவு பெரிய தூணுங்க விழுந்துருக்குதுங்க, நிக்கிறான் கல்லு மாதிரி நிக்கிறான். நீங்க அதுதான் எனக்கு பாராட்ட தோணுது. சின்ன காரு 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறேன், அதுக்காக நான் பேப்பர் மாதிரி கொடுக்க மாட்டேன், என்னோட தரம் இதுதான் அப்படின்னு அவன் காமிக்கிறான் பாருங்க. அடுத்து நிசான் ஆக்சுவலா ரீவாம்ப் பண்றாங்க இந்தியால. ரெனால்ட் உங்களுக்கு தெரியும், இப்பதான் நம்ம டிசைன் ஸ்டுடியோ வந்திருக்குது இந்தியாவுக்குள்ள. அடுத்து ரெனால்ட்ல ட்ரைபர் இருக்கிற மாதிரி நிசான்ல வந்து அந்த ட்ரைபரோட வெர்ஷன் வருது. அப்புறம் எஸ்யூவி வருது, கிரெட்டா பேஸ்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி. அதை கிரெட்டா பேஸ்ட் இல்ல, கிரெட்டா செக்மெண்ட்ல தவறா சொல்லிட்டேன். கிரெட்டாவோட செக்மெண்ட்ல வந்து காம்பேக்ட் கிராஸ் ஓவர் வருது. கூப் வருது, கூப் எஸ்யூவி கூப் வருது. அது வேற டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது என்ன கதையும் தெரியல. அதுக்கு பேரு ஆர்ஆர்ஆவா, அந்த வண்டிக்கு பேரு மறந்துட்டேன். அது எங்கிட்ட இருக்க ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுற பாருங்க, எங்கிட்ட அது ரீல்ஸ் இல்லை போடுவோம். தப்புன்னு அது வாயில வேற பேர் நுழைய மாட்டேங்குது. அரோராவா ஆர்ஆர்ஆ அர்க்கனியானா நம்ம ஸ்டார்ட் ஆகும். அர்க்காரா அர்க்கானின்னு நான் சொன்னேன், அர்க்கானின்னு நான் சொன்னேன். அது அந்த மாடல் எனக்கு தெரிஞ்சு டக்கு ஞாபகம் வரல எனக்கு. ஸோ அது பார்த்தோம், அது என்ன கதை எப்படின்னு தெரியல. ஆனால் ரெனால்ட் அண்ட் நிசான் வந்து ரீவாம்ப் பண்ணிட்டு இருக்காங்க சத்தம் இல்லாமல். அடக்கம் ஜீப் தங்கமான பிராண்டு. என்னன்னா இன்னைக்கு குவாலிட்டி இருக்கிறப்போ காஸ்ட்ல காம்ப்ரமைஸ் ஆகி வர முடியாது. அப்படின்றப்போ இன்னைக்கு லிமிட்டட் நம்பர். நீங்கள் நல்லா பாருங்க, என் ஃப்ரெண்டு கூட இப்போ ரீசெண்டாக எடுத்தா அப்படி 40-50 லட்ச ரூபா பட்ஜெட்டு, நல்ல தரமான ஒரு எஸ்யூவி எடுக்கணும். எடுத்தால் எப்படிப்பட்ட ரோட்டில் போனாலும் சரி, நம்ம என்ன வேகத்தில் போனாலும் சரி, பில்டு குவாலிட்டி எல்லா விதத்துலையுமே தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். மாப்பிள்ள ஜீப் கேம்பஸ் பண்ணு தான் மாப்பிள்ள, போய்க்கோ மாப்பிள்ள. மெரிடின் இப்போ வந்தது, போய்க்க மாப்பிள்ள, அதுல எந்த பிரச்சனையும் வராது. என்னன்னா மெயின்டெனன்ஸ் வந்து நீ கரெக்டாக பார்த்து பண்ணிக்கணும். காஸ்ட் கூட தான், ஆனால் நீ கொடுக்குற காசுக்கு அந்த வண்டி வந்து அவ்வளோ தர முடியாத தயாரிச்சிருப்பாங்க. என்னன்னாங்க காஸ்ட் கூடக்கிற மக்கள் மத்தியில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டொயோட்டோவோ மாருதியோ வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 10,000 கிலோமீட்டர் கொடுங்க 5,000 ரூபாய் பில். அந்த வண்டியோட ரேட் எவ்வளோ? நீங்கள் வாங்கின ஃப்ரான்ஸ் டைசரில் 10 லட்சம் ரூபா. 10 லட்சம் ரூபாய்க்கு 5,000 வருது அப்படின்னா 50 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? வரணும் பின்ட்டு கணக்கு போட்டு 25,000 15,000 ஒருக்கா சர்வீஸ். ஓகேங்களா? வரும்போது 25,000 30,000 வரத்தான் செய்யும். அப்போ உங்களுக்கு எல்லாமே வேணும். சொகுசு வேணும், பில்டு லிக்கிட் டேங்க் வேணும், 50 லட்சம் ரூபா வர கோடி அந்த வண்டி, அதெல்லாம் வேணும். செலவு மட்டும் 5,000 வரணும். எனக்கு அதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுங்க அன்னைக்கு கிட்டத்தட்ட அது ஹை ஸ்பீட்ஸ் தான். அடிச்சா வண்டி அப்படியே கல்லு மாதிரி நிற்கிது அந்த இடத்துல. சொன்ன சொல்லை தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி அப்படின்ற மாதிரி சொன்ன இடத்துல நிற்கிது. அதாவது ஏபிஎஸ் டைமிங் இப்படி எல்லாம் நவராது, உதறாது. நீங்கள் ஒரு 80ல் பிரேக் அடிச்சிங்கன்னா கப்புன்னு நிற்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி அது 140 பிரேக் அடிச்சிங்கன்னா கப்பு. மற்ற வண்டியில் ஏபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பிரேக் மேலே காலை வச்சிங்கன்னா அந்த ஏபிஎஸ் கொண்ட டைமிங் இருக்கும். சட்டக் 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 அந்த டைமிங் அந்த மில்லி செகண்ட்ஸ்லாம் கிடையாது. காலை மேலே வச்சுன்னா சரி சட்டிக்கு அவ்வளோதான், ஒரு அடி தான் அப்படியே நிற்கும். அதான் ஜீப்.
அதில் ஜீப்பை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய தேவை ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நோ நான்சென்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் அதாவது தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா அணியுமே நல்ல அணி தான், நல்ல அணி தான். எனக்கு இப்போ நம்ம எம்ஜி பேசணும், இவங்களது பேசணும், எனக்கு கிட்டத்தட்ட இந்த தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி துணிக்கப்படுதுன்னா இந்த வேரியண்ட் வைஸ் தாங்க. இப்போ இந்த வேரியண்ட் போனால் தான் எனக்கு இப்போ டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீசல் ஆட்டோமேட்டிக் வேணும்னா இந்த வேரியண்ட் தான் போகணும். அதில் எனக்கு தேவையில்லாத ஃபீச்சர்ஸும் இருக்கும். அப்போ என்னால் வந்து வேறு வழியே இல்லை, அதையும் எங்காசு தான் போகுது. எப்படி தான் எங்காசு தான் எடுக்க போகிறீங்க, அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது மக்கள். அந்த ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தோம், அதில் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் வேண்டாம். ஒரு சில பிராண்ட்லாம் அன்றைக்கி மாறுதிகளாம் சொன்னீங்கன்னா அட்ஜஸ்டபுள் மிரர் கூட IRVM கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், மேலே நார்மலாக தான் இருக்கும். குச்சி கொடுத்து ஒரு போலரைஸ் வச்சு எனக்கு புரியல, என்னப்பா இது, ஏப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் அவங்க ஜீப்லாம் தெளிவாக இருப்பாங்க. நம்ம அந்த மிரர் ஆகட்டும், மற்ற விஷயமாகட்டும், வேற இப்போ 6000 ரூபாய்க்கு போட்டு அடிச்சு துவச்சிக்கிட்டு கேட்குறாங்களே ஜீப் ஏன் விலை ஜாஸ்தி, ஏன் செலவு இப்போ அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. அதோட NVH நீ இப்போ கண்ணாடி மட்டும் ஏற்றி பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடனே இதுக்கு 2 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டு நான் சத்தமாக கேட்கல, பின்னாடி வந்து நான் டூல் லார் அடித்து எப்படி கேட்கல அப்படின்னு அன்றைக்கி வந்து கமெண்ட் கேட்டாங்க. எப்படி அடிச்செல்லாம் கேட்கும், அதெல்லாம் இல்லைங்க. ஆமாம், இது ரோட் நாய்ஸு, டயர் நாய்ஸு, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயம். சரி, தேங்க்யூ ஜிஎஸ், தேங்க்யூ. நம்ம இவ்வளோ நேரம் வந்து சீரும் சிறப்பாக எந்த ஆணி தேவையில்லாத ஆணி அப்படின்னு நிறைய நம்ம கலந்து பேசியிருப்போம். மக்களுக்கு ஏதோ 2-3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அவங்களுக்கு என்ன ஆணி வாங்கலாம், என்ன ஆணி வாங்க வேண்டாம், தேவை பிரயோஜனமாக இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஆணி அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சரி. கன்சல்டேஷன் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறேங்க, பெய்டு தான். நான் வந்து இங்கே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன், வாட்ஸ்அப். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு பண்ணிங்கன்னா நம்ம டீம் வந்து பசங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. மெயினான ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டேஷ்கேம் பற்றி பேசவே இல்லை. இப்போ நிறைய வண்டியில் வந்து டேஷ்கேம் கொண்டு வந்துட்டாங்க, அதுதான் மெயினான விஷயம். ஏன்னா நம்ம அந்த ஆணியில் வந்து அந்த ஆணி மெயினாக விட்டுட்டோம். நான் அப்படியே நினச்சேன், நீங்கள் அதுக்குள்ளே வேறு மேட்டர் பேசுனங்கிறது நான் அந்த ஆணி விட்டுட்டேன். டேஷ்கேம் இன்னைக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதான். பட் என்ன இருந்தாலும் சில வண்டிகளுக்கு டேஷ்கேம் வர்றதில்லை. அவங்களுக்கு வந்து நம்ம டீம் ஆஃப் கோவில் இருக்கிறவர் வந்து ஃப்ளீட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால நீங்கள் உங்கள் வண்டியிலையும் பார்த்தா எல்லாத்து வண்டியிலையும் பார்த்தா இருக்குது. நீங்களும் வந்து இப்போ ஃப்ளீட் ட்ராக் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து 4K இருக்குதுங்க, 2K இருக்குது, முன்னாடி கேமரா இருக்குது, பின்னாடி கேமரா இருக்குது. இப்போ வேறு மெயினாக ஃபோன் பண்ணால் அவங்க இடத்துக்கு கொண்டு போய் மாட்டி விட்டுறாங்க. ஸ்பாட், சரிங்க, ஆன் ஸ்பாட். கோயம்புத்தூரா ரைட் வந்துருவாங்க. இங்கேயே எந்த ஊரா இல்லை, அது பரவாயில்லைங்க. ஏன்னா நிறைய பேர் டேஷ் கேம் வாங்கிட்டு மாற்ற முடியலன்னு சொல்லி தான் நிறைய பேர் சிக்கல். அப்புறம் தேவையில்லாம இந்த புது ஆளுகிட்ட போய் லைன் கொடுக்கும்போது ஏதாவது ஃபால்ட் ஆயிடுது. ஆமாங்க, டைரக்டா கொடுத்துட்றாங்க, அது பேட்டரி ட்ரைன் பண்ணிடுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இப்போ வந்து ஃப்ளீட் ட்ராக் வந்து அவங்களே மாற்ற கொண்டு வராங்க. fleettrack.in அவங்களோட வெப்சைட்டு. அப்புறம் நம்பர் வேணால் நான் கீழே கொடுத்துறேனுங்க, எங்கேயும் கொடுத்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். நீங்கள் வேணால் ஃப்ளீட் ட்ராக் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, நாங்கள் இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டீம்.